Free Ministries presents தேவ செய்தியாளர் பாஸ்டர் டாக்டர் PCJ ஜாஃப்ரி அவர்கள். ராஜரீக அபிஷேகம், கிங்லி அனாயிண்டிங். இந்த ராஜரீக அபிஷேகத்தை ஆண்டவர் எதற்காக கொடுக்கிறார்? அதனுடைய நோக்கம் என்ன? யாருக்கு கொடுக்கிறார்? நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராத படிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். ஈசாயின் குமாரரில் ஒருவனை தெரிந்து கொண்டேன். அவன் யார்? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11, 12 வசனங்கள். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். எல்லாருக்கும் இளையவன், கடைக்குட்டி இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். ஆடை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். இவன் பலி விருந்துக்கு தான் மற்றவங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஆனா அவனை கூட்டிட்டு வரல. He was not at all even considered or recognized in his own family. அவன் குடும்பத்திலேயே அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை. சின்ன பையன் தானே, அவன் எதுக்கு அங்க? ஆகவே அவனை கூட்டிட்டு வரல, ஆடு மேய்க்க விட்டுருக்கிறாங்க. ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மகிமையுள்ள ஒரு அபிஷேகம், ஒரு மேன்மையான ஸ்தானம், அதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. குடும்பத்தார் கூட அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நபருக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். எல்லாரும் பள்ளி விருந்துக்கு வர்றாங்க, ஆனா அவனை ஆடு மேய்க்க அனுப்பி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் எங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். யாரை விட்டுட்டு வந்தாங்களோ, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தார்களோ, யாரை கடைக்குட்டி என்று சொல்லி ஆடு மேய்க்க விட்டார்களோ, அவர்களைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், படிக்காதவன்,
கடைக்குட்டியானவன். இந்த அபிஷேகம் அவனுக்குள்ள இறங்கினதுக்கு அப்புறம் அது அவனை எங்கே கொண்டு போகிறது? The kingly anointing honors a person to a higher authority in Christ. அபிஷேகிக்கப்பட்டு போயிட்டான். இதற்கப்புறம் உன் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டாம். The importance and the glory of this glorious anointing. இந்த அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவம், மகிமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். This anointing lifts a person to a place of high authority in God. It brings prosperity, popularity. It gives the wisdom of God to do the will of God. Also, this anointing gives the power to destroy the power of Satan. இந்த அபிஷேகம் ஒரு மனிதனை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய், இந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்கு பேர் பிரஸ்தாபத்தை கொடுக்கும். இந்த அபிஷேகம் ஒரு மனிதனை ஆசீர்வாதத்தில் உயர்த்திவிடும். இந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்கு தேவ ஞானத்தை கொடுத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வைக்கும். இந்த அபிஷேகம் சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் செயலிழக்க வைத்துவிடும். முதலாவது, இது ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 1வது வசனம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் தான் மேன்மையாய் உயர்த்தியது. எப்படியெல்லாம் அவனை உயர்த்தியது? What is the speciality of this kingly anointing? இந்த அபிஷேகத்தின் விசேஷித்த தன்மை என்ன? 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். The speciality, தாவீதுக்கு ஒரு விசேஷித்த பாக்கியம் கிடைக்கிறது. அந்நாள் முதற்கொண்டு
கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். இந்த அபிஷேகம் நான் சொன்ன காரியங்களை எல்லாம் செய்யணும்னா கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினால் மாத்திரமே. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். The speciality of this anointing, it will never leave a person even if he commits any sin against God. இந்த அபிஷேகம் அவன் தேவனுக்கு விரோதமாய் ஒரு பாவம் செய்துட்டா கூட அவனை விட்டு விலகாது. Because this kingly anointing has got the grace. அந்த அபிஷேகத்தில் தேவனுடைய கிருபை உண்டு. அந்த கிருபை தாவீதுக்குள் இறங்கிவிட்டது. பாவம் செய்த பொழுது அது விலகாதபடியே கர்த்தர் அவனை காத்தார். பட் இந்த அபிஷேகம் தண்டிக்கும், கண்டிக்கும், மன்னிக்கும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நாள் முதற்கொண்டு அவன் மீது இறங்கி இருந்தார்னா ஏன் கிருபை விலகவில்லை? தண்டனை கொடுக்கிறதுனால் கிருபை விலகவில்லை. அந்த அபிஷேகம் தண்டனை கொடுக்கும். தவறு செய்தார் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கிருபை அப்படியே அவன் மீது வந்து இறங்குகிறது. ஆகவே தாவீது பெற்ற முதலாவது பாக்கியம் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது வந்து இறங்கியது. அவனுக்குள் தேவனுடைய ஆவியானவர் வந்தவுடன் அவனை தூக்க ஆரம்பிச்சிருச்சது. மேல எப்படி தூக்கியது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். யூதா வம்சத்தார் மேல் ராஜாவாக, அதுக்கு தான் இந்த அபிஷேகம். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 2வது இந்த அபிஷேகம் அதற்கு மேலே கொண்டு போகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகத்திற்கும் ஆவிக்குரிய அனுபவத்திற்கும் தொடர்பு உண்டு. இது ராஜாக்களை, ஒரு மனிதனை ராஜாவாக்குகிற ஒரு அபிஷேகம். டேவிட் was anointed as king twice. 2 முறை அபிஷேகிக்கப்படுகிறார். யூதா வம்சத்தாருக்கு 1 முறை ராஜாவாக, இஸ்ரவேல் முழு இஸ்ரவேலருக்கும் 2வது முறை ராஜாவாக. ஆவிக்குரிய அனுபவத்தில் ஒரே ஒரு ராஜா தான் உண்டு.
அப்படி என்றால் இந்த 2 அபிஷேகமும் ஆவிக்குரிய அனுபவத்தில் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். அங்க நீ போகணும்னா இந்த ராஜரீக அபிஷேகம் வேண்டும். அங்க ஆண்டவருக்கு முன்பாக நிற்கணும்னா எதற்கு அந்த அபிஷேகம்? வாசிப்போம். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அரசாளுகிறதற்கு ராஜ்ய அபிஷேகம் சொன்னாலே அரசாளுகிறதற்கு உண்டான அபிஷேகம். எப்ரோன்ல ஒரு முறை ராஜாவாக்கப்பட்டான். இஸ்ரவேலுக்கு முன்பாக ஒரு முறை ராஜாவாக்கப்பட்டான். யூதா, 2மே எப்ரோன்ல தான். ஆனா யூதாவுக்கு ஒரு முறையும் சமஸ்த இஸ்ரவேலருக்கு ஒரு முறையும். இதைத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கினே. அப்படி என்றால் ஆசாரிய அபிஷேகமும் உண்டு, ராஜ்ய அபிஷேகமும் உண்டு. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகம் எப்படி நம்மளை வழிநடத்தி பரலோகத்துக்கு கொண்டு செல்லும், நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த ராஜரீக அபிஷேகத்தினால் உண்டான மகிமை என்ன என்ன என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது, தாவீதை ராஜாவாக உயர்த்தியது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது 23வது வசனங்கள். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். அதற்கு தான் இந்த அபிஷேகம். அப்படின்னா அவருக்கு சித்தமானதை செய்ய அதற்கு ஞானம் வேண்டும். எது தேவனுக்கு சித்தம், எது தேவனுக்கு சித்தம் இல்லாதது, எதற்காக இந்த அபிஷேகத்தை கொடுத்தார் என்பதை உணர்ந்து செயல்பட. அப்படின்னா இந்த ராஜரீக அபிஷேகத்தில் ஞானம் உண்டு. ராஜாக்களுக்கு உரிய ஞானத்தை இந்த அபிஷேகம் கொண்டு வருகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 14வது 15வது வசனங்கள். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். எப்படி அவன் புத்திமானாய் நடக்க முடிந்தது? கர்த்தர் அவனோடு இருந்தார். அதுக்கு தான் அந்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் கர்த்தரை உன் கூட நிரந்தரமா வைக்கும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தர் அவன் கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். அவன் மகா புத்திமான். யார் அவன்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், படிக்கல. இந்த அபிஷேகம் அவனை மகா புத்திமானாய் மாற்றியது. 5வது வசனம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். இந்த அபிஷேகம் ப்ரமோஷனை கொடுக்கும், உயர்வு. நல்ல கவனிச்சுக்கிடுங்க. இந்த அபிஷேகம் உன்னை உயர்த்திக்கிட்டே தான் இருக்கும்.
You will be lifted up. You will be promoted. நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகத்துக்குள்ள தேவ ஞானம் உண்டு. மகா புத்திமானாய் நடந்தான். அதே நேரத்தில் இந்த அபிஷேகம் தேவனிடத்தில் இருந்து வந்ததுனால கர்த்தரவன் கூட இருக்கிறார். When God is with a person, he will definitely have the wisdom of God. தேவ ஞானம் இருக்கும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது ராஜா, இதிலெல்லாம் யோவாப் உனக்கு உட்கையாய் இருக்கவில்லையா என்று கேட்டான். இவைகள் எல்லாவற்றிலும் யோவாப், அதுதான் விஸ்டம். அவ வந்து பேசுறா, அவளா சொல்றது மாதிரி சொல்றா. இன்னொருத்த அனுப்பி விட்டு வந்து சொன்னது மாதிரியே சொல்லல, அவளா சொல்ற மாதிரி சொல்றா. கண்டுபிடிச்சிட்டான். யார் ஒன்று அனுப்பிவிட்டா? யோவாபு தானே. 20வது வசனம். நான் இந்த காரியத்தை உபமானமாய் பேசுகிறதற்கு உமது அடியானாகிய யோவாப் அதற்கு காரணமாயிருந்தான். யோவாப் அதற்கு காரணமாயிருந்தான். ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது என்றாள். தேவதூதனுடைய ஞானம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நீ அபிஷேகிக்கப்பட்டுட்டியா, ஞானம் இருந்து தானாக வேண்டும். எப்பொழுதுமே ஞானத்தில் ஒரு முக்கியமான பகுதி உண்டு. ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், உணர்ந்து கொள்ளுகிற ஆவி. It will understand what's going on. என்ன நடந்து கொண்டிருக்குங்கிறத இந்த ஞானம் புரிந்துவிடும். இது யார் செய்திருக்க முடியும்? அடையாளம் கண்டு கொள்ள முடியும். எப்பொழுதுமே ஆண்டவரிடத்தில் ஞானம் என்று சொல்லி கேட்கும் பொழுது, ஆண்டவரே காரியங்களை உணர்ந்து கொள்ளுகிற அந்த அறிவை எனக்கு தாரும், அந்த புத்தியை எனக்கு தாரும். உணர்வின் ஆவி என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தேவன் அதை கொடுத்திருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அதுதான் மெயின். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருக்கிறதுனாலதான் எப்பொழுதுமே உன்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரா, அந்த ஞானம் வெளிப்படுத்திறா. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரெகக்னைஸ் எ பர்சன் வெதர் காட் இஸ் வித் ஹிம். ஒரு மனிதனோடு கூட ஆண்டவர் இருக்கும் பொழுது ஞானம் இருந்து தான் ஆக வேண்டும். அதுக்கு தான் இந்த அபிஷேகம். தேவதூதனுக்கு ஒத்த ஞானம் ஐயா. அவனுக்கு அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆசாரிய அபிஷேகமாய் இருந்தாலும் சரி, ராஜரீக அபிஷேகமாய் இருந்தாலும் சரி, ஞானம் உண்டு. புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதுமே
அந்த அபிஷேகம் உனக்குள்ள என்ன செய்யும்னா ஆட்களை அடையாளம் காண வைக்கும். ஆட்களை அடையாளம் காண வைக்கும். தாவீது எல்லாரையும் அடையாளம் கண்டு வைப்பான், மன்னிச்சிடுவான். He will never forget. He will never forget. யோவாப் தாவீதினுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டு தான். யோவாப் யுத்தத்தில் வல்லவன் தான். யோவாப் புத்திசாலியும் கூட. தாவீதுக்கு ஈக்குவலா அவனுக்கும் ஞானம் உண்டு. அப்படிப்பட்ட யோவாபை புரிந்து வைத்திருப்பான். அதுதான் விஸ்டம். அவனுடைய நாள் முடியும் பொழுது சாலமோன்ட்ட சொல்லிடுவான், யோவாப் உனக்கு இருந்தா டேஞ்சர், ஆளை காலி பண்ணிரு. அவனுக்கு தெரியும் யோவாப் எப்படிப்பட்ட கிரிமினல். He knows. But what is the wisdom of David? அவன் ஏன் அவனை தள்ளவில்லை? நாத்தான் வந்து சொல்லிடுவான், நீ சாகும் வரைக்கும் யுத்தம் இருக்கும், பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாது. அப்படின்னா யோவாப் இருந்துதான் ஆக வேண்டும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் யுத்தத்தில் வல்லவன். அவனை ஒருவனாலையும் ஜெயிக்க முடியாது. அவனை வச்சுதான் தாவீது பெலிஸ்தரை எல்லாம் காலி பண்ணுவான். தாவீதையே ஒரு முறை காலி பண்ண வந்துட்டாங்க. ஆனா யோவாபை ஒருத்தனாலையும் காலி பண்ண முடியல. அவன் யுத்தத்தில் வல்லவன். ஆனால் அவன் சாலமோனுக்கு தேவை கிடையாது. என் ஆண்டவர் சொல்லிட்டார், சாலமோனுக்கு யுத்தம் கிடையாது. அவன் ஆட்சியில் சமாதானம் தான். அவன் சாகும் வரை யுத்தம் இருக்கார். அதனால யோவாப் தேவை கிடையாது. பிரயோஜனம் இல்லாத யோவாப் சாலமோனுக்கு இருந்தா அது மண்டையிடி. இஸ் எ கிரிமினல். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். விஸ்டம் என்று சொல்லுகிறது கிரிமினல்களுக்கும் உண்டு. அந்த அவங்களுக்குள்ள ஞானம் எதை எப்படி வீழ்த்த வேண்டும். அவன் அவ்வளவுக்கு திறமை இல்லவன். அப்னேர்ட்டு பேசுறார், மேட்ரு பயிற்சி. அப்னேர் வந்துட்டான்னா அவன் தான் படைத்தலைவனா இருப்பான். அப்னேரை காலி பண்ணிடுவான். அமாசாவை யோவாப் ஸ்தானத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தாவீது நினைப்பான். அமாசா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வரமாட்டான். யோவாப் அவனை காலி பண்ணிடுவான். கிரிமினல். அவனுக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு எல்லாம் தெரியும். அப்சலோமும் அவனும் ஒன்னாத்தான் இருந்தாங்க. இனி அப்சலோம் உயிரோட இருந்தா யோவாபுக்கு டேஞ்சர்னு தெரிஞ்சது. அப்சலோமே காலி பண்ணிவிட்டான். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவன் சாலமோனுக்கு இருந்தா டேஞ்சர். ஏன்னா சாலமோன் சின்னவன், வயசுல குறைஞ்சவன். சாலமோனுக்கு ஆண்டவர் இந்த ஞானத்தை கொடுப்பாருங்கிறது தாவீதுக்கு தெரியாது.
தாவீதுக்கு தெரியாது. அதனால இந்த யோவாப் சாலமோன்ட்ட இருந்தா டேஞ்சர். சொல்லிட்டு செத்துருவான், அவனை காலி பண்ணிருன்னு. யோவாபா காலி பண்ணிடுவான். சீமேயி வெரி டேஞ்சர் ஃபெல்லோ, சீமேயை காலி பண்ணின்னு சொல்லிட்டு போயிடுவான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் அரசியல் டாக்டிக்ஸ். ஆளணும்னா அந்த ஞானம் வேணும். ஆகவே அந்த ஞானத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். அவனுடைய சித்தத்தின்படி எப்படி செய்யணும், எப்படி போகணும், எப்படி நடக்கணும், அதை அறிந்து போய்கொண்டே இருப்பான். அதை அறிந்து போய்கொண்டே இருப்பான். பாவம் செய்த உடனே அவன் கதறின கதறல், நம்முடைய பரிசுத்த ஆவியை மட்டும் என்னை விட்டு எடுத்துறாதீர் ஆண்டவரே. அதுதான் நம்முடைய ஞானம். தாவீதின் ஞானம், உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துறாதீர் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் அதை காத்துக்கொண்டது. நம்பர் 3, சத்துருடைய வல்லமையை மேற்கொள்ளும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 45 முதல் 47 வசனங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரை நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நல்ல கவனிங்க, அவன் சொல்ற வார்த்தையை கவனிக்க வேண்டாம். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். இவன் பட்டயமும் கிடையாது, கேடகங்கள் போட்டு பார்த்தான், சவுல் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால அவன் சொல்லுகிறான், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். அவர் கொடுத்த அபிஷேகம் அவனுக்குள்ள இருக்கிறது. அந்த அபிஷேகம் சேதப்படுத்த முடியாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தி கிங்லி அனாயிண்டிங்? அந்த அபிஷேகம் இருந்தனா தொட முடியாது, அவன் பக்கத்தில் நெருங்க முடியாது, அவன் அழிக்க முடியாது. அதனால தான் அதை சொல்லுகிறான், பட்டயமும் கிடையாது கேடயமும் கிடையாது. வாசிப்போம் 47வது வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். வாசிப்போம். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். 100க்கு 100 அவன் பெற்றிருக்கிற அபிஷேகத்தை நம்பித்தான் வருகிறான். அந்த நாள் முதற்கண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். நல்ல கவனிங்க, இந்த ராஜரீக அபிஷேகம் நீ எங்க நீ போய்கிட்டு இருக்கிறிய உன் கூட ஃபாலோ பண்ணி உன்னோடு கூட வந்து கொண்டே இருக்க. இட்ஸ் a kingly anointing. ஹல்லேலூயா. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என் கையிலே கொடுப்பார். 50வது வசனம். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். நல்ல கவனிங்க, சத்துருவை மேற்கொள்ளுகிற அபிஷேகம், பிசாசினுடைய சகல வல்லமையும் உங்களுடைய காலுக்கு கீழே தான். இந்த அபிஷேகம் இருந்ததுன்னா காலுக்கு கீழே தான். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது.
ஒன்றும் உங்களை அதுக்கு தான் இந்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் பிசாசை விரட்டும். நல்ல கவனிக்கணும். இந்த அபிஷேகம் ராஜரீக அபிஷேகம் பிசாசை விரட்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 23வது வசனம். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். பொல்லாத ஆவி, அதுக்கு தான் இந்த அபிஷேகம். இந்த அபிஷேகத்தினுடைய பெரிய மகிமையே அதுதான். உன்னை கண்டாலே பிசாசால, உன்னை கண்டாலே பிசாசால. நீ ஒரு வார்த்தை சொன்ன போதும் ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த அபிஷேகம் பாதுகாக்கிற அபிஷேகம். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனத்தின் பிற்பகுதி. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இது பாதுகாப்பின் அபிஷேகம். எப்படி அவனை பாதுகாக்கிறார்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். தாவீது விலகி தப்பினான், ஈட்டியை பாயவில்லை. 28வது வசனம். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார். ஒன்றும் செய்ய முடியல. People will understand God is with you. கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை ஜனங்கள் அறிந்து கொள்வாங்க. அதுக்கு தான் அந்த அபிஷேகம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டிக்கொண்டவனுமான இஸ்பிபேனோம் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். வந்துட்டான். ஒரு 2 செகண்ட் தான் காலி பண்ணிடுவான். யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இவன் கவனிக்காத நேரத்தில் அவன் டமார் வந்து நின்ட்டான். தாவீதை காலி பண்ற நேரம். வாசிப்போம். செருயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அதை கவனிச்ச ஒரு அடுத்த செகண்ட் பாஞ்சு வந்து காலி பண்ணிட்டான். காரணம் தாவீதுக்குள் இருந்த அபிஷேகம். அவனை சாகடிக்க முடியல. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக விருத்தியடைய செய்யும் அபிஷேகம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். இந்த அபிஷேகம் உன்னை கடன் வாங்கவே விட்டார். இந்த அபிஷேகம் உன்னை கடன் வாங்கவே விட்டார். இந்த அபிஷேகம் நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்யும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைகிறது. விருத்தி அடைகிறது மாத்திரம் அல்ல,
2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். வர வர பலவீனமாகல. அதுதான் இந்த அபிஷேகம். வர வர பலத்துக்கிட்டே தான் போகிறான். யுத்தம் வருது, இவனை தோக்கடிக்க முடியல. அங்க வர வர விருத்தி அடைந்தான், இங்க வர வர பலத்து கொண்டு வருகிறான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகம் உன்னை விருத்தி அடைய செய்கிறது மாத்திரமல்ல, உன் பேரை பெருமைப்படுத்தும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து, போகிற இடமெல்லாம் உன்னோடு இருந்து, உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நல்ல கவனிங்க. பூமியில் இருக்க பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு தந்தேன். ஆசிப்போம். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும், நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி. முக்கியமான பகுதி இந்த அபிஷேகத்தின் இம்பார்ட்டன்ஸ். உன் சத்துருக்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். அது பூமியில இல்லை, அது பரலோகத்தில். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இந்த அபிஷேகம் ஒரு மனிதனை பரலோகத்திற்கு வழி நடத்தி செல்லும். ஐயா, நம்முடைய குடியிருப்பு அங்கதான். அல்லேலூயா. தாவீதை அந்த வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கும் வரைக்கும் இந்த அபிஷேகம் விடாவே விட்டார். அல்லேலூயா. ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும் அபிஷேகம், ஒரு மனிதனுக்குள் தேவ ஞானத்தை கொடுக்கும் அபிஷேகம், சத்துருடைய வல்லமையை மேற்கொள்ளுகிற அபிஷேகம், பிசாசின் கிரியைகளை அழிக்கிற அபிஷேகம். இது ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடிய அபிஷேகம். இந்த அபிஷேகம் ஒரு மனிதனை விருத்தி அடைய செய்கிற அபிஷேகம். இந்த அபிஷேகம் பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை தரிக்க வைக்கிற அபிஷேகம். இந்த அபிஷேகம் பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வீட்டில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அபிஷேகம். ராஜரீக அபிஷேகத்தை குறித்து ஒரு பகுதியை பார்த்தோம். அந்த அபிஷேகம் ஒரு நபரை மேன்மைப்படுத்தும். அந்த அபிஷேகம் ஞானத்தை கொடுக்கும். அந்த அபிஷேகம் சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ளும். அந்த அபிஷேகம் பாதுகாக்கும். அந்த அபிஷேகம் விருத்தியடைய செய்யும். எப்படி அந்த அபிஷேகம்
பரலோகத்தை சுதந்தரிக்க வைக்கும். தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக எப்படி அது உட்கார வைக்கும் அறிந்து கொள்ள போகிறோம். நாம் அபிஷேகத்தை குறித்து தெரிந்து கொள்வதற்கு முன்பாக தேவன் நம்மை யாராக வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டின் ஒவ்வொரு சம்பவங்களும் புதிய ஏற்பாட்டிற்கு நிழலாட்டமாய் அமைந்துள்ளதை நாம் கண்டிருக்கிறோம். அதே போல்தான் பழைய ஏற்பாட்டின் அபிஷேகத்தன்மை புதிய ஏற்பாட்டின் நிழலாட்டமாய் உள்ளது. தேவன் முதலாவது நம்மை யாராக வைத்திருக்கிறார், நம்ம எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அவருடைய அபிஷேகத்தின் தன்மையை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய அபிஷேகம்னு சொல்லிட்டாலே அது சாதாரணமானது அல்ல. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். Anointing is not ordinary one. Anointing is royal or kingly. தேவனுடைய அபிஷேகம் என்று சொன்னாலே அது ராஜரீகம்தான். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது தேவன் நம்ம எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாத்ராகமம் 19வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும், எனக்கு ஆசாரிய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் பிரீஸ்ட்ஸ். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன். முதலாவது நாம் தேவன் நம்மை ஒரு சாதாரணமான நபராக அவர் வைக்கவில்லை. ஆண்டவர் சொல்ல, நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களாக சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, a chosen generation, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். ராஜரீகமான
ஆசாரிய கூட்டம் என்று சொல்ல, a royal priesthood, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் பரிசுத்த ஜாதி, a holy nation, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கின்றீர்கள். his own people. நல்லா கவனிச்சுக்கிற வேணும். அவருக்கு சொந்தமானவர்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமானவர். எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நம்மை எந்த ஸ்தானத்தில் வைக்கிறார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்தானத்தில் தான் பரலோகத்திலும் வைக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கியிருக்கிறார். நல்ல கவனிங்க, நம்ம யாராக வைத்திருக்கிறார்? You are not an ordinary person. ஆண்டவருடைய ஒரு பெரிய கணத்தில் தான் நம்மளை வைக்கிறார். நம்ம புரிந்து கொள்ளுகிறது இல்லை, நாம் அதை தெரிந்து கொள்ளுகிறது இல்லை. எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பக்கத்தில் ஆசாரிகளும் ராஜாக்களுமாக வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்கள் தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களை சொல்லுகிறார். யார் ரட்சிக்கப்பட்டவர்? அவருடைய இரத்தத்தினால நீ கழுவப்பட்டுட்டியா, நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய். அதனால்தான் தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினால் மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நல்ல கவனிங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொன்னா we never knew the value, the honor the Lord has given unto us. நல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா, அவருடைய ரத்தம் உன்னை கழுவிட்டா, நீ சாதாரணமான ஆள் இல்லை. உன்னை ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் சொன்னாரே. His own possession or his own people or a special treasure. ஒவ்வொரு வேதாகமத்திலையும் ஒரு வேதாகமத்தில் ஸ்பெஷல் ட்ரெஷர்னு போட்டிருக்கோம், இன்னொரு வேதாகமத்தில் ஓன் பொசஷன் போட்டிருக்கோம், சொந்த சம்பத்து. இன்னொரு வேதாகமத்தில் ஹிஸ் ஓன் பீப்புள், அவருக்கு நம்ம சொந்தமானவர். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லுகிறார். a chosen generation. எங்கள் தேவனுக்கென்று எங்களை மீட்டுக் கொண்டேன்னு சொல்லுகிறார். we are redeemed. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஜாதி என்று சொல்லுகிறார்.
ஹோலி நேஷன். உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அவருக்கு சொந்தமா இருக்கும்படி. அப்படின்னா நீ உலகத்தான் அல்ல. You are not of the world and you are not for the world. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். நீ உலகத்துக்காக பிறக்கல, நீ உலகத்தானும் அல்ல, அவருக்கு சொந்த ஜனம். எதற்காக தெரிந்து கொண்டாரா? ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக உட்கார வைக்க. அவருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்று சொன்னாரே, அப்படின்னா அவர் உட்கார வைத்திருக்கிற, நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற ஸ்தானம் எது? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். எங்க உட்கார வைக்கிறாரா? சிங்காசனம் சொல்றாரு. யோசித்து பார்த்திருக்கிறோமா? சிங்காசனம் சொன்னா அது ராஜா உட்கார்றது இடம்னா. அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் கிரீடம் உண்டு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் கிரீடம் உண்டு. அவரோடு கூட நீ சிங்காசனத்தில் உட்காரணும்னா கிரீடம் வேண்டும். அது என்ன கிரீடம்? லேவியராகமம் 21வது அதிகாரம் 12வது வசனத்தின் பிற்பகுதி. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். அபிஷேகம் ஒரு கிரீடமாக தான் இருக்கும். அதுக்கு தான் அபிஷேகம். அபிஷேகம் என்னும் தைலம் ஒரு கிரீடம் என்று சொல்லுகிறாரே, அது கிரீடமாயிருக்கும்னா அந்த அபிஷேகம் ராஜரீக அபிஷேகமாக தான் இருக்க வேண்டும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பெறுகிற அபிஷேகம் சொல்லுகிறது சாதாரணமாக இருக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அந்த அபிஷேகம் எங்க இருந்து வருகிறது? இயேசுவை அபிஷேகித்தாரே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசன் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். தேவன் அவரோடு கூட இருந்த அபிஷேகம் சொன்னாலே தேவன் கூட இருக்கிறார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்தார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து வருகிறார்? நல்ல கவனிங்க. இந்த அபிஷேகம் ஆர்டினரி அபிஷேகம் கிடையாதுன்னு சொல்றேன். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கிருந்து அந்த அபிஷேகம் வருகிறது? யோவான் எழுதினதான சுவிசேஷம் 15வது அதிகாரம் 26வது வசனம். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும், பிதாவினிடத்தில் இருந்து அனுப்ப போகிறவரும், பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய
சத்திய ஆவியான தீச்சரவாளன் வரும்போது நல்லா கவனிக்கணும். அவர் எங்கிருந்து வருகிறார்? பிதாவின் இடத்தில் இருந்து வருகிறார். நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பிதாவின் இடத்தில் இருந்து யார் மூலமாய் வருகிறார்? தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். நல்ல கவனிங்க. பிதாவின் இடத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறார். பிதா யார்? இயேசு யார்? நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. சாதாரண அந்த அபிஷேகத்தை நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். யார் பிதா? யார் இயேசு? வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 16வது வசனம். ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறது. யார் இயேசு? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 38வது வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். யார் அவர்? ராஜா. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் ராஜா என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். யார்? இயேசு கிறிஸ்துவை. பிதா யார்? பிதாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனம். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். யார் அவர்? தேவாதி தேவனை சொல்லுகிறது. பிதாவும் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர்கள் மூலமாக தான் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்படுகிறது. ராஜாதி ராஜாக்கள் இருந்து இறங்கி வருகிற பரிசுத்த ஆவியானவர் ஆர்டினரியாய் வருவாரா? சாதாரணமான அபிஷேகமா இருக்குமா? ராஜாட்ட இருந்து இறங்கி வருகிற அபிஷேகம் ராஜரீக அபிஷேகம். ஐயா, பிதாவும் ராஜாதி ராஜா தான். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ராஜாதி ராஜா தான். அவர் பக்கத்தில் போய் உட்காருகிற நீங்களும் நானும் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக தான் அங்கே போய் உட்காருகிறார். அல்லேலூயா. எதற்காக அங்கே உட்காருகிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். நாங்க பூமியிலே அரசாளுகிறவர்களுக்கு ஆர்டினரி அபிஷேகம் கொடுப்பாரா? ஐயா, அவர் அரசால வைக்கிறவர். நல்லா கவனிங்க. அபிஷேகம் சொல்லிட்டாலே அது ராஜரீக அபிஷேகம் தான்.
அது ராஜாவிட்ட இருந்து வருகிற அபிஷேகம்தான். அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. நல்ல கவனிச்சுங்க. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. நல்ல கவனிங்க. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து போதிக்கிறது. வாசிப்போம். அது சத்தியமாய் இருக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்படின்னா அந்த அபிஷேகம் என்ன செய்கிறது? தேவனுடைய சித்தத்தை செய்ய வைக்கிறது. எதற்காக தாவீதுக்கு அந்த அபிஷேகம்? தாவீதை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன்னு சொன்னாரே, அப்படின்னா அவன் யார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அவருக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறதற்கு தான் இந்த அபிஷேகம். அதுக்கு தான் ராஜரீக அபிஷேகம். நல்லா கவனிச்சுக்கிறேங்க. ஆண்டவர் ராஜரீக அபிஷேகத்தை கொடுக்கிறேன்னு சொன்னாரே. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் போதித்தபடி அவரில் நிலைத்திரு. அவருக்கு சித்தமானதை செய்யவை, அவருக்கு பிரியமானதை செய்ய வைக்கிறதுக்கு தான் இந்த அபிஷேகம். அது ராஜரீக அபிஷேகம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினே. நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்ற பாட்டை பாடினார்களே. ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி அரசாளுகிறவர்களாக ஆக்குகிறவர் சாதாரண அபிஷேகத்தை கொடுப்பாரா? அப்படி என்றால் ராஜாதி ராஜாட்ட இருந்து வருகிற அபிஷேகம் ராஜரீக அபிஷேகம் சொன்னேன். எதற்காக அந்த அபிஷேகம்? ஆசாரியன் ஆக்குறதற்காக அந்த அபிஷேகம், ராஜாக்கள் ஆக்குறதற்காக அந்த அபிஷேகம். எதற்காக ஆசாரிய அபிஷேகம்? 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் படிக்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனி. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். யாரு? நம்ம பரிசுத்த ஜாதின்னு சொன்னாரு. இங்கே பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதுக்கு தான் அந்த அபிஷேகம். நம்ம சாதாரண ஆள் அல்ல. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாய் கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். இட்ஸ் a palace. அவர் வந்து குடியிருப்பார் ஆவிக்கேற்ற மாளிகையாய். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இதைத்தான் 1 பேதுரு 2வது அதிகாரம்
9வது வசனத்தை வாசிப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். ஆசாரியன் சொல்லிட்டாலே ராஜரீகன் சொல்றாரு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ராஜரீக ஆசாரிய கூட்டம், இது சாதாரண மனிதன் அல்ல. அந்த ஆசாரியத்துவத்திலேயே ராஜரீகம் வருகிறது. நல்லா தெரிந்துடும். ஆசாரியத்துவத்திலேயே ராஜரீகம் வருகிறது. ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த அபிஷேகமே உன்னை பரிசுத்தப்படுத்தலாம். உன்னை ஆசாரியன் ஆக்கணும்னு சொன்னாலே நீ பரிசுத்தமாக இருந்தால் தான் முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரிய மட்டும்தான் நுழைய முடியும். நம்மளை அங்கே தான் கொண்டு போகிறார், மகா பரிசுத்தமான ஸ்தலத்துக்குள்ள. அதற்கு தான் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். அதைத்தான் வெளிப்படுத்தல் 1:6 அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை பாவங்களை கழுவி நம்மளை மீட்டு கொண்டு நம்மளை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக தேவனுக்கு முன்பாக ஆக்கினார். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று 1 பேதுரு 2:5 வாசித்தோமே. பழைய ஏற்பாட்டில் எதற்காக ஆசாரிகளை அபிஷேகம் பண்ணினார்? நல்லா தெரிஞ்சுக்கணும். The motive of this anointing, the motive of this kingly anointing. ஆசாரியனை அபிஷேகம் பண்ணுகிறாரு. ஆசாரிய அபிஷேகம் என்று சொல்லுகிறாரு. அந்த ஆசாரியனை எதற்காக அபிஷேகம் பண்றார்? நோக்கம் என்ன? பரிசுத்த ஆசாரிய கூட்டம், ஆசாரிய கூட்டம் என்று சொல்லுகிறாரு. யார் ஆசாரியன்? எதற்கு ஆசாரியத்துவம்? எதற்கு அந்த ராஜரீக அபிஷேகம்? யாத்ராகமம் 30வது அதிகாரம் 30வது வசனம். ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு, எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி, அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. பரிசுத்தப்படுத்து. ஆசாரிய அபிஷேகம் அல்லது ராஜரிய அபிஷேகம் சொன்னாலே பரிசுத்தப்படுத்துகிறதற்கு தான். The holy nation. நல்லா தெரிஞ்சுக்கணும். The holy nation, பரிசுத்த ஜாதின்னு சொன்னாரே எதற்காக? கிங்டம் ஆஃப் priestlyhood சொன்னாரே. நல்ல கொஞ்சம் ஏன் இதையெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார்? பரிசுத்தப்படுத்து. ஆசாரியனை அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்து. யாத்ராகமம் 28வது அதிகாரம் 41வது வசனம். உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோடே கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு, ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து, அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி, அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. எதற்கு ஆசாரிய அபிஷேகம்? கர்த்தருக்கென்று உன்னை பிரதிஷ்டை பண்ணுகிறது. அது எதற்கு இந்த ஆசாரிய அபிஷேகம்? பரிசுத்தப்படுத்துகிறது இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க எதற்காக இப்படி செய்கிறார். யாத்ராகமம் 29வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். அவன் தலையிலே பாகையையும் வைத்து, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அவன் தலையிலே பாகையை வைத்து, பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து, பரிசுத்த கிரீடத்தை அந்த பாகையிலே தரித்து, அபிஷேக தைலத்தையும் எடுத்து, அந்த அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அந்த கிரீடத்தில் ஊத்துங்கிறாரு.
அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையிலே வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. நல்ல கவனியா, ஆசாரிய அபிஷேகம் சொன்னாலே கிரீடம் உண்டு. பரிசுத்தப்படுத்துகிற அபிஷேகம் சொன்னாலே கிரீடம் உண்டு. இப்போ அவன் தலையில பாகையை வச்சு அந்த பாகைக்கு மேலே கிரீடத்தை வச்சு அந்த கிரீடத்துக்கு மேலே அபிஷேகம் பண்ண சொல்லிட்டார் இல்லையா? அப்படின்னா இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு அப்புறம் அந்த கிரீடத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? லேவியராகமம் 21வது அதிகாரம் 12வது வசனத்தின் பிற்பகுதி, அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். பழைய ஏற்பாட்டில் தைலத்தை ஊத்துறதுனால கிரீடம் வைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் கிரீடம் வைக்கப்படாது. அபிஷேகமே உன் தலையில கிரீடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நுழையக்கூடியவன். பலிபீடத்துக்கு கிட்ட போனாலே பரிசுத்தமாக தான் இருக்கும். முதல்ல பலிபீடம் எவ்வளவு பரிசுத்தமானது. யாத்திராகமம் 29வது அதிகாரம் 37வது வசனம். 7 நாளளவும் பலிபீடத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய். 7 நாளளவும் பலிபீடத்திற்காக பிராயச்சித்தம் செய்து பரிசுத்தமாக்க கடவாய். பலிபீடமானது மகா பரிசுத்தமாய் இருக்கும். மகா பரிசுத்தமாய் இருக்கும். பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும். பலிபீடத்தை தொடுகிறது எல்லாம். ஆசாரியம் உள்ள சும்மா போக முடியுமா? பலி செலுத்தக்கூடிய ஆசாரியம் சும்மா போக முடியுமா? அதனாலதான் அவனை பரிசுத்தப்படுத்து, அவனை அபிஷேகம் செய்து பரிசுத்தப்படுத்து, அவனை பிரதிஷ்டை செய்து பரிசுத்தப்படுத்து, அவனுடைய பாகையை வச்சு கிரீடத்தை வச்சு அபிஷேக தைலத்தை ஊத்துன்னு சொல்லுகிறாரே. ஏன் பரிசுத்தம் 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 என்று ஆசாரியனுக்கு சொல்லுகிறார்? ஆண்டவர் எதற்காக அவனை பரிசுத்தம் பண்ணு சொல்லுகிறார்? அந்த இடத்துல கர்த்தர் அங்கே இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த பலிபீடத்தில் நல்லா தெரிஞ்சுக்கிறார், அவர் அங்கே இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் பக்கத்தில் அவன் போய் நிற்கலாம். அதனால பரிசுத்தப்படுத்துங்கிறார். யார் அந்த தேவன்? எதற்காக பரிசுத்தப்படுத்த சொல்லுகிறார்? லேவியராகமம் 11வது அதிகாரம் 45வது வசனம். நான் உங்கள் தேவனா இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நல்லா கவனிங்க. அவர் பரிசுத்தர். அவர்கிட்ட போகணுன்னா பரிசுத்தமாக தான் இருக்கணும். லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அதுக்கு தான் பிரித்தெடுக்கிறார். எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். You are separated. மற்ற ஜனங்களை விட்டு உன்னை பிரித்தெடுத்து விட்டார். இனி உலக வாழ்க்கை, உலக சினைதான் கிடையாது. நீ ஆசாரியன் என்று அழைக்கப்படுகிறாய், நீ ராஜா என்று அழைக்கப்படுகிறாய்.
யாத்திராகமம் 19வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தம் படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். வஸ்திரங்களை தோய்த்து 3வது நாளைக்கு ஆயத்தமாய் இருக்கட்டும். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். 3 நாள் பரிசுத்தப்படுத்த சொல்றாரு. அவர் இறங்கி வர போகிறாரா? 22வது வசனம். கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். பரிசுத்தப்படுத்து. ஆசாரியர்களையும் பரிசுத்தப்படுத்து. நல்லா கவனிங்க. 14வது வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். பரிசுத்தப்படுத்தின பின்பு என்ன நடந்தது? 18வது வசனத்தில் இருந்து. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகை காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிற்று. நல்லா கவனிங்க. பரிசுத்தப்படுத்தின உடனே சூளையின் புகையை போல இறங்கி வருகிறது. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். அவர் பக்கத்துல போகணும்னா பரிசுத்தம். அவர் பக்கத்துல போகணும்னா நீ ஆசாரியனாய் மாற வேண்டாம். நீ ராஜாக்களாய் மாற வேண்டாம். நல்லா கவனிச்சுக்கணுங்க. எந்த ஸ்தானத்தில் உன்னை வைக்கிறாரோ அதற்கேற்ற பரிசுத்தத்தை உன்னிடத்தில் எதிர்பார்ப்பார். அதற்கேற்ற பரிசுத்தத்தை எடுத்து பார்ப்பார். போகட்டும். ப்ராசஸ் ஆஃப் சாங்டிஃபிகேஷன். தேவன் நம்மை எப்படியெல்லாம் பரிசுத்தப்படுத்துவார்? பழைய ஏற்பாட்டில் அபிஷேக தைலத்தை ஊற்றி பரிசுத்தப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் தைலம்லாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவரே அக்கினியாய் இறங்கி வந்து பரிசுத்தப்படுத்துவார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ப்ராசஸ் ஆஃப் சாங்டிஃபிகேஷன். பாவங்கள் என்று சொல்லும் பொழுது இயற்கையாக மனிதன் செய்கிற பாவங்களும் உண்டு. சுபாவத்தினால் உண்டாகிற பாவங்களும் உண்டு. நல்லா கவனிச்சுக்கணும். That has to be destroyed. ஒருத்தனுக்குள்ள இச்சை இருக்கும், அது பாவம். தீய எண்ணம் இருக்கும், அது ஒரு பாவம். கோபக்காரனா இருப்பான், அது ஒரு பாவம். சுபாவத்தினால் உண்டாகிற பாவங்களும் உண்டு. செய்கையினால் உண்டாகிற பாவங்களும் உண்டு. எந்த பாவத்தை எந்த முறையில் பரிசுத்தமாக்கணுங்கிறது கர்த்தருக்கு தான் தெரியும். அப்படி என்றால் அவர் எப்படியெல்லாம் பரிசுத்தப்படுத்துகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி, சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி. சீயோன் குமாரத்தின்னு சொல்லிட்டாருனாலே ரட்சிக்கப்பட்டவர். அவங்ககிட்டையும் அழுக்கு இருக்குதான். பிரதான ஆசாரியம் ஒருத்தன்
யோசுவான்னு இருந்தான். சகரியா 3 அப்படிதான் சொல்லுகிறது. அழுக்கு வஸ்திரத்தோடு போய் அங்கே போய் நின்னான். நல்லா கவனிச்சுக்கணும். பிரதான ஆசாரியன் என்னவன்? இங்கே வேதம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியின் அழுக்கை கழுவி கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது. அது என்னது? நியாயத்தின் ஆவி, சுட்டரிப்பின் ஆவின்னு சொல்றாரு. இரத்த பழியை நீக்குவேன்னு சொல்றாரு. ஐயா, process of sanctification நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். எல்லா பாவத்தையும் அப்படியே மன்னிச்சிட மாட்டாரு. இரத்தப்பழி உள்ள பாவங்களும் உண்டு. அந்த இரத்தப்பழிக்கு நியாயத்தின் ஆவி, சுட்டரிப்பின் ஆவி. வாசிப்போம். சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அவன் பரிசுத்தனா? நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் பரிசுத்தமாக்குறாரே. அப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு அவன் பரிசுத்தன் என்று அழைக்கப்படுகின்றான். எப்பொழுது பரிசுத்தன்? அந்த இரத்தப்பழி நீங்கிறதற்கு ஒரு பரிசுத்தத்துக்குள் கொண்டு செல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 25. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி, என் கையை உன்னிடமாய் திருப்பி, அது சுட்டரிப்பின் ஆவி. ஆண்டோடைய விரல்னு சொன்னாலே பரிசுத்த ஆவிதான். அவரு கையை நீட்டினார்னாலே அது பரிசுத்த ஆவிதான். என் கையை உன்னிடமாய் திருப்பி, உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு, உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு, உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். என்னது அது? புடமிடுவேங்கிறாரு. பரிசுத்தப்படுத்துறதுல ஒன்று புடமிடப்படுகிறது. எப்படி புடமிடுவார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 10வது வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். உபத்திரவத்தின் குகையிலே. புடமிடுறதுன்னா என்னதுமா? உபத்திரவத்தின் குகையில தூக்கி போட்டுருவாரு. சுட்டரிக்கும். என்ன செய்யும்? சுட்டரிக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் களிம்பாய் போனபடியினால். என்னதான் போனீங்க? களிம்பு. சிலத களிம்பு சாதாரண உருக்குனதான் வெளியே வரும். களிம்பாய் போனபடியினால் இதோ நான் உங்களை எருசலேமுக்குள் சேர்ப்பேன். வெள்ளியையும் பித்தளையையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியில் ஊதி உருக்குவதற்காக குகைக்குள் சேர்க்கிறது போல நான் என் கோபத்தினாலும். நல்ல கவனிங்க. என்னுடைய கேள்வியே படல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்கு செய்வாரு? சீயோன் குமாரத்திக்கு. நல்ல கண்ணாம வேதத்தை நம்ம ஆராய்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி செய்கிறாரா? வெள்ளியையும் 20வது வசனத்தை திரும்பி வாசிங்க. வெள்ளியையும் பித்தளையையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியில் ஊதி
உருக்குவதற்காக குகைக்குள் சேர்க்கிறது போல. நல்லா கவனிச்சு, எப்படி அது உருக்குனாதான் அது தங்கம் கம்மலா மாறும். அது உருக்குனாதான் நீ கழுத்தில் போடுற செயினா மாறும். அது அழகா வரணும்னா அக்கினியில் போட்டு சுட்டரிப்பின் ஆவி, நியாயத்தின் ஆவியெல்லாம் தெரியாதுல்ல, அதுதான் இது. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், ஊதி உருக்குவதற்காக கோவைகள் சேர்க்கிறது போல நான் என் கோபத்தினாலும் என் உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன். உங்களை சேர்த்து வைத்து உடைச்சாருன்னா நொறுக்கிடுவாரு. தெரியாதுல்ல எப்படி நொறுக்கோன்னு அப்புறம் சொல்லி தருவேன். இப்போ குகைக்குள்ள போறது தானே சொல்லிட்டு இருக்கிறோம். பிராக்டிக்கலா என்ன செய்வார் வாசிப்போம். நான் உங்களை கூட்டி என் கோபமாகி அக்கினியை உங்கள் மேல் ஊதுவேன். அதற்குள்ளே நீங்கள் உருகுவீர்கள். குகைக்குள் வெள்ளி உருகுமா போல நீங்கள் அதற்குள் உருகுவீர்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் என் உக்கிரத்தை உங்கள் மேல் ஊற்றிவிட்டேன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார். அப்பந்தான் உனக்கு புத்தி வரும்னாரு. அப்பந்தான் உனக்கு புத்தி வரும். சொல்லி சொல்லி பார்த்தாரு, கேட்டு கேட்டு பார்த்தாரு, உள்ளத்துக்கு போட்டார். அதைத்தான் வேதத்திலே பார்க்கிறோம். உருக்கிறது தெரியாதல்ல, யாரை உருக்குவாரு, எப்படி பரிசுத்தப்படுத்துவாரு? 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து, அவருடைய வார்த்தையை என்னை அசட்டை பண்ணினது என்ன? அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை என்னை பட்டயத்தால் மடிவித்து, ஏத்தியனாகிய உரியாவை பட்டயத்தினால் மடிவித்து இரத்தப்பலி. ஏசாயா 4வது அதிகாரம் 3-4 வாசித்தீங்களே, நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை நீக்கும் பொழுதுன்னு சொன்னாரே, அந்த இரத்த பழி அவனை விட்டு நீங்கணும். சுத்திகரிக்கிற ப்ராசஸ் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தப்படுத்துகிற ப்ராசஸ். கர்த்தருடைய பார்வைக்கு இந்த பொல்லாப்பன் இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவினை பட்டயத்தினால் மடிவித்து, அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். ஆண்டவருடைய கோபம் வருகிறது. எசேக்கியேல்ல வாசித்தீங்களே, கோபத்தோடு கூட அவர் உருக்குனார்னா கொஞ்சம் வரலாம் நினைக்காதீங்க. தாவீது செய்ததுக்கு கர்த்தர் கோபம் அடைந்தார். அந்த கோபத்துல தான் வெள்ளிய உருக்குறது மாதிரி உருக்குறாரு. வாசிப்போம். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நல்ல கவனிங்க ஐயா, சாதாரண காரியமா? ப்ராசஸ். நீ பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா ஒருக்கிடுவாரு. நியாயத்தின் ஆவி அது சுட்டரிப்பின் ஆவி. அது தாவீதை சுட்டு கொண்டிருக்கிறது. ஆசிப்போம். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும்
சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். 14வது வசனம். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி, உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. சொல்லிட்டு போயிட்டாரு. நடந்தது என்ன? 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 30வது வசனம். தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அழுது கொண்டு போகிறான். அழ வச்சிருவாரு. உருக்குனார்னா கண்ணீர் கூட வைத்திருவா. யாருக்கும் தெரியாதுல்ல. நியாயத்தின் ஆவி, சுட்டரிப்பின் ஆவி இரத்தப்பழியை நீக்கிறதற்காக. அதற்கப்புறம் தான் அவன் பரிசுத்தன் என்று எண்ணப்படுவான். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து. தாவீது ராஜா பக்கூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தனாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமே என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடக்கையில். நல்ல கவனிய, பலசாலிகள் இருக்கானுங்களாம் பக்கத்துல. சகல மனுஷரும் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறான். அவன் சட்டை பண்ணல. கர்த்தர் அனுப்பிட்டார்னா உன் பக்கத்துல உள்ள எவனையுமே சட்டை பண்ண மாட்டான். 1000 செக்யூரிட்டி இருந்தாலும் சரி. ஆண்டவர் உபத்திரவத்தின் குகையில போடுறாரா, அது நியாயத்தின் ஆவியா, அது சுட்டரிப்பின் ஆவியா, சுட்டுத்தான் தீரும். எவனாலையும் காப்பாற்ற முடியாது. எத்தனை செக்யூரிட்டி பக்கத்தில் இருந்தாலும் சரி, பிசாசு வந்தாதான் உன்னை தொட முடியாது. கர்த்தர் அனுப்பிட்டாரா, அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டானா, ஒருத்தன் உன்னை காப்பாற்ற முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிடணும். வாசிப்போம். தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரன் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து இரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ. நல்ல கவனிங்க ஐயா. ஒரு ராஜாவை பார்த்து பேசுறான். ராஜாவா இருந்து பல யுத்தத்தை ஜெயித்தவன் ஒரு சாதாரண சுண்டைக்கா பேசுது. 9:10. அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகி என் ஆண்டவனை தூஷிப்பானே, நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா செருயாவின் குமாரனே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். என்னது? தாவீது தீர்க்கதரிசி ஐயா. தாவீது தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்லிதான் செய்யறாங்கிறான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நியாயத்தின் ஆவி, சுட்டரிப்பின் ஆவி எருசலேமின் இரத்தப்பழியை நீக்கும் பொழுது அவன் பரிசுத்தன் என்று எண்ணப்படுவான். இப்பொழுது தாவீது யார்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஹல்லேலூயா. நீதிமான். அவன் நீதிமான்.
ப்ராசஸ் ஆஃப் சாங்டிஃபிகேஷன். ரெண்டாவது, எப்படி தூய்மைப்படுத்துகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்க. வேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். சிலர் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்? ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். நம்பர் 2, பரிசுத்த ஆவியானவர் நம்மை தூய்மைப்படுத்துவார். கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நம்பர் 3, எப்படி பரிசுத்தப்படுத்துவார்? 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 3 types of process of sanctification. மற்றது எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். சுட்டரிப்பின் ஆவி யாருக்கும் தெரியாதது. கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஐயா, அல்லேலூயா. மேலும் விவரங்களுக்கு வானத்தின் வாசல் சபை 15/4 கடப்பா ரோட், மாதனாங்குப்பம், சென்னை 99. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9380277728 9840947611 மற்றும் 04426862345.